தன்னுடைய வாழ்க்கையில ஒரு தனிமையான ஒரு வாழ்க்கையவே எப்போதுமே சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. என்னடா இது, நம்ம எவ்வளவோ தொழில் செய்தும் அந்த தொழில இருந்து நம்மளால வருமானம் சம்பாதிக்க முடியலையே. இந்த ரிஷபராசி அன்பர்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, எல்லாரையுமே பார்த்து நம்பிடுவாங்க. குழப்பத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கிறீங்க. நீங்க தைரியமா முடிவெடுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குரு பகவான் முழு ஆசீர்வாதத்தோடும் உங்களுக்கு வேலையில ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கிற பதிவு பார்த்தீங்கன்னா சிறப்பு பதிவு. குரு பகவான் பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் எந்த மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசி அன்பர்களும் பெறப்போகிறீங்க, அதாவது குரு பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பலன்கள் எந்த அளவுல முழுமையா உங்களை வந்தடைய போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதனுடைய வரிசையில இன்னைக்கு ரிஷப ராசி அன்பர்களுக்கு அந்த 40 நாட்கள்ல, அடுத்து இந்த குரு பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் அந்த 40 நாட்கள்ல உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். ரிஷபராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு தனிமையான ஒரு வாழ்க்கையவே எப்போதுமே சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. தனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கணும், அடுத்து தனக்குன்னு ஒரு பெரிய ஒரு லக்ஸுரியான ஒரு ஆடம்பர வாழ்க்கையை நான் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைத்தே நீங்க ஏமாந்த நாட்கள் தான் நிறைய. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் எப்போதுமே ஒரு நாகரிகமா ஒரு அழகான ஒரு தோற்றத்தோட இருக்கணும்னு நினைப்பீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பணத்தை சம்பாதிக்கிறதுல, அந்த வருமானத்தை சம்பாதிக்கிறதுல மிக அதிகமான ஒரு எண்ணத்தோட இருப்பீங்க. எங்க நம்ம பணம் போட்டா அது பல மடங்கு ஆகும் அப்படின்னு ஒரு எண்ணத்திலேயே இருக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அந்த குரு பகவான் ராசியிலேயே பெயர்ச்சி ஆகியிருக்கிறார். இந்த ராசியில பெயர்ச்சி ஆகி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய பார்வையாக 5, 7, 9ஆம் பார்வை குருக்கு இருக்கு. அந்த 5ஆம் பார்வையாக உங்களுடைய கன்னி ராசியை பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக உங்களுக்கு உண்டான அந்த விருச்சிக ராசியை பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்கிறார். பாக்ய ஸ்தானாதிபதி, கலத்திர ஸ்தானாதிபதி, அடுத்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, இந்த 3 ஸ்தானத்தையும் பார்க்கும்போது உங்க ராசியிலேயே வேற இருக்கிறார். குரு சந்திர யோகம் வேற உங்களுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கு. இந்த குரு சந்திர யோகமாகப்பட்டது ஒரு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். குருன்றது நிறைய பேர், புகழ், வருமானம், ஆடை, நாகரிகமான ஒரு வாழ்க்கை, ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். சந்திரன்றது மனோகாரகன். அந்த மனத்தை, அதாவது ஒரு மனசை பக்குவப்படுத்தக்கூடிய கிரகம் அந்த சந்திரன். அந்த மனோகாரகனும் அந்த வருமானம் இருக்கக்கூடிய அந்த காரகனும் சேரும் போது திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. குரு பயிற்சி ஆயிட்டாருங்க உங்களுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு. இந்த மே மாதத்துல இருந்து நீங்க கரெக்டா 40 நாள் நீங்க எண்ணி வச்சுக்கோங்க. இதுல இருந்து அந்த 40 நாள் கழிச்சு ஜூன், ஜூலைல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் மாசமே, நீங்க அந்த மே மாதம் முடிந்த உடனேயே பார்க்கலாம், உங்களுக்கு கடன்கள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கும். இது நாள் வரைக்கும் வருமானத்தையே நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. என்னடா இது, நம்ம எவ்வளவோ தொழில் செய்தும் அந்த தொழில இருந்து நம்மளால வருமானம் சம்பாதிக்க முடியலையே. அந்த வருமானமாகப்பட்டது உங்களுக்கு கடனுக்கு தான் போயிருக்கும். அந்த தொழில்ல செஞ்சு நீங்க கடன் வாங்கி தொழில் நல்லா தான் செஞ்சிட்டு இருந்தீங்க, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஆனாலும் உங்களை ஏமாற்றக்கூடிய நபர்கள் அதிகம். இந்த ரிஷபராசி அன்பர்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, எல்லாரையுமே பார்த்து நம்பிடுவாங்க. இவர் தான் நம்ம பக்கத்துல வச்சுக்கணும், இவங்கள தான் பக்கத்துல வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு வேறுபாடே இல்லாம எல்லோர்கிட்டையும் ஒரு நண்பர்கள் போல பழகி அவர்களிடம் ஏமாறக்கூடிய திறமை உள்ளவர்கள்னா அது இந்த ரிஷபராசி அன்பர்கள் தான். அந்த அளவுக்கு ஏமாற்றத்துல ஒரு வெள்ளேந்தியாவே இருப்பாங்க. யாரையுமே நம்ம இருக்கக்கூடாது, கெட்டவங்கன்னு நினைக்க
கூடாது, எல்லாருமே உண்மையாதான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பவர்கள். அந்த அளவுக்கு நீங்க எந்த அளவுக்கு ஏமாந்தீங்களோ அந்த அளவிற்கு தொழில்ல நஷ்டத்தை நீங்க சந்திச்சிருப்பீங்க. அதே சமயத்துல தொழில்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதலீடு செய்யறதுக்கு ஆட்கள் இருந்திருப்பாங்க. ஆனா உங்களால திறமையை வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பீங்க. ஏன்னா குரு பகவான் கடந்த காலத்துல 12ஆம் இடத்துல இருந்தார். 12ல இருக்கும் போது எவ்வளவோ நீங்க திறமையை செஞ்சோம், அந்த திறமையெல்லாம் விரயமா தான் முடிஞ்சிருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா வந்த வருமானத்தை எல்லாத்தையுமே ஒரு சொத்துக்களை போட்டிருப்பீங்க, சொத்து வாங்குறதுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய கடன்ல கொண்டு போய் முடிஞ்சிருக்கும். அந்த கடனை அடைக்க முடியாம திண்டாடி இருப்பீங்க. நம்ம எவ்வளவோ ஈஸியா சரி நம்ம மாசம் மாசம் இஎம்ஐ கட்டிடலாம் அப்படின்னு நினைச்சு நீங்க வாங்கின அந்த சொத்தாகப்பட்டது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு விஸ்வரூபம் எடுத்து உங்களுக்கு கண் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பயமுறுத்துற அளவுக்கு உங்களுக்கு அந்த சொத்து இடத்துல இருந்து மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும். அது எல்லாமே ஒரு உங்களுக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம்னா இந்த ஜூன் மாசத்துல இருந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல வருமானம் வரப்போகுது. உங்களுடைய தொழிலை நோக்கி வாடிக்கையாளர்கள் வரக்கூடிய நேரம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்க தொழில் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல கஸ்டமரை போய் சேர்ந்து அடையக்கூடிய நேரம். எந்த அளவிற்கு ஒரு வாய்ப்புகளே இல்லை, எனக்கு இந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ நீங்க அந்த இடத்துல போய் நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்க ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறதுனால நீங்க அந்த இடத்துல போய் இப்போ அப்ரோச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆர்டர்ஸ் எல்லாமே கிடைக்கிறதுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையா இருக்கும். அடுத்து இந்த ரிஷபராசி என்பர்கள் வேலைக்கு போயிட்டு இருக்கிற நபர்கள், வேலையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. அங்க வேலையும் பார்க்க முடியல, வேலையை விடக்கூடிய ஒரு சிச்சுவேஷனும் உங்களால தைரியமா முடிவெடுக்க முடியல. இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு உண்டான ஒரு வீக்கான பாயிண்டே பாத்தீங்கன்னா தைரியமா முடிவெடுக்கணும். இவங்க எல்லா இடத்துலயும் ஒரு குழப்பமான சூழ்நிலை. ஏன்னா இப்போ போயிடுச்சுன்னா நம்மளுக்கு வருமானம் போயிடுமே அப்படின்னு ஒரு குழப்பத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கிறீங்க. நீங்க தைரியமா முடிவெடுங்க. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு குரு பகவான் முழு ஆசீர்வாதத்தோடும் உங்களுக்கு வேலையில ஒரு நல்ல மாற்றம் கிடைக்க போகுது. வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த வெளிநாட்டு வேலை மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா உங்களுடைய 11ஆம் இடத்துல செவ்வாய், புதன், ராகு எல்லாருமே இருக்கிறாங்க. வெளிநாட்டு வேலைக்கு இந்த கிரகங்கள் மூன்றுமே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரம். ஜூனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரியன் உங்களுடைய இதுலயே வந்துடுறாரு, உங்க ராசியிலே வர்றார். அப்படி இருக்கும்போது சூரியன், சந்திரன், குரு 3 பேருமே உங்க ராசியில இருக்கிறதுனால மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு சப்போர்ட் எல்லாமே கிடைக்க போகுது. தகப்பனார் வழியில சப்போர்ட், அடுத்து பாத்தீங்கன்னா தாயார் வழியில ஒரு உறுதுணை, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல இந்த ரிஷபராசி அன்பர்கள் செய்யக்கூடாதது என்னன்னா நீங்க யாரையும் நம்ப கூடாது. புதன் ராகு இருக்கிறதுனால நண்பர்களை நம்ப கூடாது. இளம் வயதினரா இருக்கிறவங்க காதல் இந்த மாதிரியான ஒரு அஃபெக்ஷன்ல ஏதாவது ஒரு யார் மேலேயாவது உங்களுக்கு ஒரு பாசமோ இல்ல ஏதோ ஒரு பாசம் வந்ததுன்னா அதெல்லாம் நீங்க முழுமையா தவிர்க்கணும். காதல் தோல்வி வருவதற்கெல்லாம் மிக அதிகமான வாய்ப்புகள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல இருக்கு. அதனால அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல நீங்க ஒரு போகாம உங்களுடைய வாழ்க்கையோட கேரியர் டெவலப்மெண்ட்ல இருந்தீங்கன்னா இந்த ரிஷபராசி அன்பர்கள் அடுத்த 40 நாள்ல இருந்து அடுத்த 2025 மே மாதம் வரைக்கும் ஒரு முழுமையான வெற்றியை அடையக்கூடிய நேரம். வெளிநாட்டு வேலை முக்கியமாக கிடைக்க போகுது. அடுத்து குழந்தைகள் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க, அதாவது கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆச்சு, எனக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஆகஸ்ட் மாசத்துல உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு ஒரு மிக சாதகமான காலகட்டமாக இருக்கு. 5ஆம் பார்வையாக குரு பார்க்கறதுனால இந்த காலகட்டத்துல உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் நிவர்த்தியா, கணவன் மனைவி ஒற்றுமையே இல்லை, நாங்க 2 பேரும் அந்யோன்யமா இருக்கிறோமா, இல்ல எங்கள் குழந்தைகளுக்காக தான் நாங்க இந்த மாதிரி இருக்கிறோம், ஆனா எங்களுடைய ஒரு கருத்து வேற்றுமை அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் களத்திர ஸ்தானத்தை பார்க்கிறார் இல்லையா குரு பகவான். அதனால உங்களுக்கு ஜூலைக்கு மேல உங்களுக்கு அந்த கணவன் மனைவின்ற ஒற்றுமை இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு மிக துல்லியமாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு. இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அந்த வரக்கூடிய அந்த 40 நாட்களுக்கு மேல உங்க தொழில்ல வெற்றி, வேலையில பாத்தீங்கன்னா முடக்கம், வேலை செய்ய முடியாம யாரோ நம்மளே செய்வினை செஞ்சுட்டாங்க,
காலையில எந்திரிச்சு போகணும்னாலே உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அதிலிருந்து நிவர்த்தி. அடுத்து திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய நேரம். திருமண பாக்கியம்லாம் உங்களுக்கு கண்டிப்பா செப்டம்பர் மாதத்துல உங்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. குழந்தை பாக்கியம் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆகஸ்ட் மாசத்துல உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த மாதிரியான அடுத்தடுத்து வெற்றிகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குமா? இந்த பலன்கள் எல்லாமே எங்களுக்கு துல்லியமாக கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தை நீங்க முழுவதுமா ஆய்வு செஞ்சுக்கணும். உங்களுடைய ஜாதகத்துல முதல்ல தசாபுத்தி வேலை செய்யும். தசாபுத்தி படி இந்த குரு பகவான் பெயர்ச்சி ஆயிருக்கிறார். அந்த குரு பெயர்ச்சி ஆனது அந்த தசாபுத்தி எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலன் 100% உங்களுக்கு அந்த ஒரு பலன் தெரிய வரும். நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றத நம்ம சொல்லிடலாம். அதனால நீங்க உங்க ஜாதகத்தை முழுவதுமா ஆய்வு செஞ்சுக்கோங்க. அந்தபடி உங்களுக்கு உங்க வாழ்க்கையில எல்லா வளங்களும் பெற்று பெருமையான ஒரு வாழ்க்கை நடைபெறுவதற்கு அந்த எல்லாம் வல்ல குரு பகவான் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுப்பதற்கு மனதார வாழ்த்துக்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.